எப்பொழுதுமே சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமல் திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகும் வெங்கட் பிரபு கோட் படத்திலும் அதைத்தான் செய்திருக்கிறார். இன்டர்வல் வரை கதை என்ன என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. அதுதான் படத்திற்கு பிளஸ் பாயிண்ட். முதல் பாதியில் விறுவிறுப்பாக நகரும் கதை இரண்டாம் பாதியில் சற்று டல் அடிக்கிறது. படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தும் அவர்களுக்கு ஸ்கோர் பண்ணும் வாய்ப்பு அவ்வளவாக இல்லை. லைலா, யோகி பாபு போன்றவர்களுக்கு அதிக காட்சிகள் இல்லை. ஆரம்பத்தில் இளம் வயது விஜய் போல் வரும் விஜயகாந்திடம் விஜயோட நடிப்பு தெரிகிறது. இதை வைத்து விஜய் தான் மாறுவேடத்தில் வருகிறார் என்பது எளிதாக கண்டுபிடிக்கும் விஷயமாக இருக்கிறது. இப்படி AI டெக்னாலஜியில் சிறிது இடத்தில் கோட்டை விட்டு இருக்கிறார் வெங்கட் பிரபு. சில கதாபாத்திரங்களுக்காக கதை எழுதினாரா அல்லது இந்த கதாபாத்திரத்தை புதிதாய் படத்தில் காண்பிக்கலாம் என்று சில விஷயங்களை டெஸ்ட் செய்திருக்கிறாரா? அதிலும் இரண்டாம் விண்ண தொடங்கி இருக்கும் மோகனின் வில்லத்தனம் சுத்தமாக எடுபடவில்லை. விஜய்க்கு அடுத்தபடியாக பிரசாந்த் வரும் காட்சிகள் படத்திற்கு கை கொடுத்திருக்கிறது. வில்லன் மோகனை ஆரம்பத்தில் ஒரு பெரிய தீவிரவாதி போன்று காட்டுகின்றனர். ஆனால் அவர் விஜயை பழிவாங்க வரும் காட்சிகளில் கோட்டை விடுகிறார். விஜயகாந்த், மோகன், லைலா, AI டெக்னாலஜி கோட் படத்திற்கு கை கொடுக்கவில்லை. விஜய் நடிப்பில் கோட் படம் வெளியாகியுள்ள நிலையில் பலரும் படத்திற்கான விமர்சனத்தை கொடுத்து வருகிறார்கள். இந்த சூழலில் சினிமா விமர்சகர் ஒருவர் யூடியூப் சேனலில் சம்முடைய விமர்சனத்தை கொடுத்துள்ளார். ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக வெங்கட் பிரபு கோட் படத்தை எடுத்துள்ளார். இந்த படத்தில் ஹீரோ மற்றும் வில்லன் என 2 கேரக்டர்களிலும் விஜய் அசத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மற்ற படங்களில் எல்லாம் அவருக்கு அவ்வளவாக நடிப்பு இருக்காது. ஆனால் கோட் படத்தில் உசிரை கொடுத்து விஜய் நடித்திருக்கிறார். அவர் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு சென்றால் ஒரு நல்ல நடிகரை சினிமா இழந்துவிடும். சிவகார்த்திகேயன் ஒரே சீனில் வந்தாலும் பக்காவாக நடித்துவிட்டு சென்றிருக்கிறார். பெரிய வேலைக்கு தளபதி செல்கிறார். நான் இனி பார்த்துக் கொள்கிறேன் என்று சினிமாவில் இனி தளபதி நான் தான் என்று சிவகார்த்திகேயன் சொல்லி உள்ளார். த்ரிஷா தமிழக வெற்றி கழக கொடியின் நிறமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற உடையில் வந்து நடனம் ஆடுகிறார். மேலும் மீனாட்சி சௌத்ரிக்கு ஒரு பாடல் காட்சியில் மட்டும்தான் இடம் கொடுத்துள்ளார்கள். சினேகா தான் இந்த படத்தில் முக்கிய கதாநாயகியாக இருக்கிறார். இப்போதும் 25 வயது நடிகை போலதான் காட்சியளிக்கிறார். கோட் படத்தில் தனது கணவன் விஜய் மீது சந்தேகப்பட்டு பிரிந்து விடுகிறார். நிஜ வாழ்க்கையில் சங்கீதாவை பிரிந்து எப்படி விஜய் வாழ்கிறாரோ அதேபோல் கோட் படத்தில் வெங்கட் பிரபு காட்டியிருக்கிறார். சினேகா தனது கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் பழகுகிறாரா என்று நினைத்து அவரை விட்டு விலகியிருக்கிறார் என்று கூறியுள்ளார்.